சோதரன் தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த 2026 ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். யாவருக்கும் அன்பார்ந்த புத்தாண்டு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். புது வருஷத்தினுடைய முதல் மணி நேரத்திலே நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கடந்த வருஷத்திலே நாம் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவைகளை நாம் தம்முடைய மனதிலே வைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒரு மேன்மையான நோக்கமாக இருக்கிறது. ஆனால் சில வேளையிலே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நாம் விதமாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் விதமான பிரச்சனைகள் வருகிறதே, விதமா ஆசீர்வாதம் தருவேன் என்று சொன்னவர் ஆசீர்வாதம் தரவில்லை. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக பலவிதமான சோதனைகளும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போகலாம், கலங்கி இருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய குறிக்கப்பட்ட வேலை வரும்பொழுது நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். பாருங்க, யோசேப்பு விதமாக அவருடைய தகப்பனாரிடத்துல காணப்பட்ட பொழுது செல்ல பிள்ளையாக இருந்தார். ஆனால் அங்கே அவருக்கு சொப்பனம் கிடைத்தது. அந்த சொப்பனம் 2 சொப்பனங்கள் கிடைத்தது. 2 சொப்பனங்கள் நிமித்தம் அவருடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். ஏற்கனவே யோசேப்பை செல்ல பிள்ளையாக பாவித்து அவருக்கு பலவர்ண அங்கீகள்லாம் கொடுத்து யோசேப்பை ஸ்பெஷலாக கவனித்தபடினாலே சகோதரர்கள் ஏற்கனவே பொறாமையினாலே பகைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதுக்கு போதாதுன்னு சொல்லி இவருக்கு 2 சொப்பனம். அந்த சொப்பனத்துல விதமாக எல்லா கதிர்கட்டுகளும் அவருக்கு கதிர்கட்டை வணங்குவது போலவும், இன்னும் விதமாக சூரிய சந்திர நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்களும் விதமாக அவர் வணங்குவது போல ஒரு விதமாக சொப்பனம் கண்டு சொன்ன பொழுது எல்லாரும் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். ஆனால் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபோ அதை மனதில் வைத்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். இந்த காரியத்தை நிமித்தம் யோசேப்புக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அவரை கர்த்தர் உயர்த்த போவதாக வாக்கு கொடுத்தார். அவ்விதமாக எல்லாரும் தன்னை வணங்குவார்கள். எல்லாருக்கும் மேலாக, அதாவது ஒரு மேன்மையான ஒரு போஸ்டிங்கை நமக்கு கர்த்தர் தர போகிறார் என்பதை கர்த்தர் அவருக்கு காண்பித்தார். ஆனால் அதுக்கு மாறாக அங்க நடந்தது என்ன தெரியுமா? அவருக்கு வந்த துன்பங்கள் அதிகம். சகோதரர்களை தேடும்படி தகப்பனார் விருப்பப்பட்டு போன பொழுது அவரு விதமாக சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு விட்டு சகோதரர்களே அவரை பிடித்து குழியிலே தூக்கி போட்டார்கள். அது மாத்திரமல்ல, குழியில தூக்கி போட்டு சாகட்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது அது மறுபடியும் ஒரு ஆலோசனை பண்ணி இந்த மீதியான இடத்துல நாம் விற்று போடுவோம் என்று சொல்லி அவர்கள் விற்று போட்டார்கள். 20 வெள்ளி காசு வரை விற்று போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதோடு அவர்கள் வேலை முடிந்தது. இனி யோசேப்பு என்ன செய்ய மாட்டான், திரும்ப வர மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்து அந்தமான வேலைகளை செய்கிறார். சாத்தான் அப்படித்தான் என்ன செய்யறான் தெரியுமா? ஏதாவது நமக்கு விரோதமா நாம் விதமாக ஒரு ஆசீர்வாதத்தை கத்திடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வரும் பொழுது என்ன செய்யறான்டால் பலவிதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி நமக்கு விரோதமா பயங்கரமான பிரச்சனையோடு பலவிதமான பிரச்சனைகள் உருவாக்கி என்ன செய்யறான்னு நம்ம ஆஃப் பண்ணி விட்டுறதான். ஆஃப் பண்ணி விட்டோடனே என்ன செய்யறான், என்ன நினைக்கிறான்னா, அவ்வளவுதான், இவனை குறித்து தேவ திட்டம், தேவ தீர்மானம் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் சரியாக நடக்கும். விதமாக அந்நிய தேசத்துல விற்கப்பட்டு போன யோசேப்பு அங்கே அடிமையாகத்தான் போனார். ஆனாலும் அங்கேயும் போய் அவர் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தார், உண்மையாக இருந்தார், பயபக்தியோடு இருந்தார், விதமா தேவனுக்கு பயந்து நடக்கிறவராக இருந்தார். அதனாலே போத்திபாருடைய வீட்டிலே கணம் கிடைத்து அவருடைய வீட்டுக்கு அதிபதியாக மாறினார். அங்கேயே பிரச்சனை உருவான பொழுது ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு போன அது விதமாக போத்திபார் வீட்டுல நல்ல ஒரு உயர்வும் கணமும் உண்டான போது பிசாசால என்ன செய்ய முடியல, சகித்து கொள்ள முடியல. அதனால என்ன பண்ணான்னா, பிசாசு அவருக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டான். அந்த பிரச்சனையில வேற வழியே இல்லாமல் ஜெயில பிடித்து அடைக்க வேண்டிய நிலை உருவானது. ஜெயிலுக்கு போனார். அங்கேயும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஜெயிலுடைய சூப்பரண்டு கண்களை தயவிடக்க செய்தார். அவ்விதமாக அதாவது அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளாம் யோசிப்பு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கிருந்து
யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக மாற்றுவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருந்தது. அப்படியே அந்த காலங்கள் வந்த பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு திட்டமும் தீர்மானமும் வைத்திருக்கிறார். அது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் தீர்மானித்திருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற வேளையில கர்த்தர் நம்மை எடுத்து உயர்த்துவார் என்று சொல்லி அறிந்து இறைவனுக்கு நாம் அதிகமாக சோதரம் செலுத்துவோமாக. இஸ்ரவேல் ஜனங்கள் விதமாக தவறு செய்தார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை அடித்தார். அவர்களை அடித்து விதமாக அந்த தேசத்தை 70 வருஷ காலமாக அந்த தேசத்தை அந்நியருடைய கைகளில் விற்று போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக தேசம் பாழாகி போனது. ஆனாலும் விதமாக அந்த தேசத்துல மறுபடியும் விதமாக தேசம் கட்டப்படும் என்றும் தேசத்துல தேவாலயங்கள் கட்டப்பட்டு தேவாலயம் உயிர்ப்பிக்கப்படும் என்றும் விதமாக கருத்தை தீர்மானித்து 70 வருஷத்துக்கு ஒருபாடு விதமாக அவர் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். எப்படி விதமாக எடுத்து பயன்படுத்தினார் என்று இங்கே நான் வாசிக்கும் போது ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் விதமாக ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 அதிகாரம் தான் இருக்குது. கடைசி வசனம் வாசிக்கும் பொழுது 23 ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதற்கு ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் யார் என்றால் செயல்தியேலின் குமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த செயல்தியேலின் குமாரன் விதமாக அவரை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். காரணம், அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன். அவரை கொண்டு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்தார். அது மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாதிருந்த பொழுது, அவர் சிறையில இருந்த பொழுது கர்த்தர் என்ன சொன்னார், அவரை எப்படி எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறத நான் விதமாக பார்க்கிறோம். வாசிங்க. சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை எப்படி வைப்பேன், முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று சொல்லுகிறது. ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உருவாகிறதை பார்க்கிறோம். செருபாபேலை யாரும் மதிக்கவில்லை, செருபாபேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனாலும் செருபாபேல் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் இவர் தாவீதின் வம்சத்திலே வந்த ஒரு தேவ மனிதன், ராஜரீக பெற்ற மனிதன். அவ்விதமாக அந்த மனிதனை குறித்து கர்த்தர் தீர்மானமும் திட்டமும் வைத்திருந்தார். அந்த மனிதனை கொண்டு எடுத்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கருத்து தீர்மானம் வைத்திருந்தார். அந்த மனிதனை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டார் என்றும் சகரியாவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அஸ்திபாரம் போட்டார் என்றும் அவர் கையினாலே அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, நான் உன்னை அந்நாளிலே தெரிந்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால், அவனை குறித்து ஒரு திட்டங்களும் தீர்மானம் வைக்குமானால் அது நிறைவேற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார்.
அதற்கு அவர்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். பாக்கியவான்களாக இருக்கும் பொழுது அதை தேவன் நேசிவார், எப்படி ஆயினும் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாவதுமாக பார்க்கிறோம். ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவரை சொல்லுகிறார், நான் அந்நாளிலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முத்திரை மோதிரம் என்ன? அரசு ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணதுன்னா அரசுடைய முத்திரை வைக்க வேண்டும். அரசு முத்திரை விட்டு அதற்குரிய அதிகாரம் உள்ளவர்கள் கையெழுத்து விட்டால் அது என்ன ஆகும்? செல்லுபடி ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி முத்திரை மோதிரம், அதாவது அச்சு, அதனுடைய முத்திரை எதன் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தநாமத்தில் உண்டது. அதனால் தேவனாகி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் பரலோகத்தின் தேவனை ஆராதிப்பதற்கும் விதமாக செருபாபேலை அந்நாட்களே தேவனாகி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் எப்படி செய்கிறால், அந்த அவரு முத்திரையானது ரொம்ப சிறியதுதான். முத்திரையை பார்ப்பதற்கு அது முத்திரையை அதிகமா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு இருக்கிற பவரு ரொம்ப அதிகமான பவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே விதமாக முத்திரை மோதிரமாக வைப்பேன். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால் அவரை மிகவும் கனம் பண்ணி மிகவும் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து நாம் ஆரம்பத்திலே பார்க்கிறோம். யோசேப்பை தேவனாகி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் என்ன செய்தார் என்றால், எகிப்து தேசத்திலே மிகவும் உயர்ந்த இடத்துல, அதாவது அந்த பார்வோன் விதமாக சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் வாசிக்கும் பொழுது, நான் பார்வோன் விதமாக இந்த தேசத்திலே என்னுடைய ஜனங்கள் என்ன செய்வார் என்றால் உன்னுடைய சொல்படி கேட்பார்கள். ஒரு விதமாக என்னுடைய ஜனங்கள் உன் பேச்சை அப்படியே கேட்ப. எப்படி கேட்பார் என்றால், ஒருவனும் தன் கையாவது காலையாவது அசைக்க கூடாதபடி சட்டம் போடுகிறேன் என்று சொல்லுகிறது. அவ்வளவோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதனாக யோசேப்பை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனாகி கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவரை கொண்டு ஒரு மகிமையான காரியங்களை செய்கிறார். அந்த யோசேப்பு அந்த தேசத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக இருந்தார். அவருடைய சொற்படி எல்லாம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனாகி கர்த்தர் நாமையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் பாவிகளா இருந்தோம், அக்கிரமக்காரர்களா இருந்தோம், விதமாக இஸ்ரவேலுக்கு அநியாயத்துக்கு புறமானவர்கள் தான். ஆனாலும் தேவனாகி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தெரிந்து கொண்டவர் என்ன செய்கிறார் என்றால், விதமாக முத்திரை மோதிரமாக வைத்து நாம் இருக்கிற இடத்துல தேவனாகி கர்த்தர் நம்மை ரொம்பவும் ஊர்ல நாம் இருக்கிற இடங்களில தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்வதை கேட்கவும், அவருடைய ஆலோசனைப்படி நடக்கவும், அவர்களுடைய அவர் மூலமா உண்டாகிற ஞானத்தை கேட்கவும் கர்த்தர் பண்ணுகிறார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து எடுத்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமையில இறைவனுடைய கரங்களில நாம் இருக்கிறோம். அவர் நம்மை எப்படி எடுத்து பயன்படுத்துகிறார் என்றால், முத்திரை மோதிரமாக எடுத்து உயர்த்துவேன், முக்கியம், அதாவது ரொம்ப முக்கியத்துவம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம். சகரியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே விதமாக வாசிக்கும் பொழுது, சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது சில நேரங்களிலே நாம் நினைப்பது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இப்படிதான் இருக்குமா என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கும் 4:6 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் இதுமா செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவெனில், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியானவராலே ஆகும் என்று சொல்லிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புவாரானால் அவர் விதமாக அவனுக்கு விசேஷித்த கிருபைகளையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவனை விதமாக அறிவுள்ளவனாக மாற்றுகிறார். கர்த்தருடைய ஆவி யாரை நிரப்புகிறதோ அந்த கர்த்தருடைய ஆவி நிரப்பப்பட்ட மனிதன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாத புத்திர சுகாரத்தின் உரிமையை அவன் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி விதமாக பாருங்க. இப்போது கர்த்தருடைய ஒரு காலத்திலே, அதாவது மனிதர் யாராலும் விரும்பப்படாத மனிதர்களா இருந்த பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை எடுத்து அவனை சுத்திகரித்து கழுவி அவனை விதமாக அவருடைய பிள்ளையாக மாற்றின பிற்பாடு, அவர் தம்முடைய ஆவி அவனுக்குள் கொடுத்த பிற்பாடு அவன் என்ன செய்கிறார் என்றால்,
தம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றுகிறார். தம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றி அவ்விதமாக அந்த மனிதனை கல்வி சுத்திகரித்து பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைந்து அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் மிகவும் கிட்டி சேரும்படி ஆசாரியனாக விதமாக கிட்டி சேரும்படி விதமாக தேசத்தில் ராஜாக்களாக கர்த்தர் மாற்றும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். இது மனிதனால் கூடாதுதான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறது விதமாக பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் காண்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் யாரும் சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டிலே ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை முத்திரை மோதிரமாக எடுத்து பயன்படுத்த போகிறார். அதற்கு அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமா ஸ்தோத்திரம் செலுத்துமாக. நாம் நினைக்கலாம், நோக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கலக்கங்கள் இருக்குது, நாம் இந்த பிரச்சனைகள், இந்த கலக்கல், இந்த சோதனைகள், இந்த விதமான காரியங்கள் இருந்து எப்படி நாம் மேல வரப்போகிறோம், எப்படி நமக்கு விதமான காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். கலங்கி இருக்கிற கவலைகளை அகற்றிவிட்டு நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே அவன் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. விதமாக நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விதமாக கர்த்தருடைய ஆவி எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதன் விதமாக பார்க்கிறோம். வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பழங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் ஆமென் ஹல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தர் போகும் இடம் எல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் கூடயே நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, திகையாதே, கலங்காதே, எதை குறித்தும் கவலைப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்க, வானத்தையும் பூமியும் உருவாக்கின இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை தேவனாகிய கர்த்தர் எடுத்து உயர்த்தும் பொழுது மேன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அவர் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருக்க. அநேகர் என்ன செய்கிறார் என்றால், பல விதமான சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு விட்டு போகிறபடினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாரா, அவர் திடீரென்று ஊழியத்தை விட்டு விட்டார். அவரை பார்ப்பதற்காக ஒரு மிஷினரி அவரை பார்ப்பதற்காக கடந்து போனார். கடந்து போன பொழுது அவர் சொன்னார், அந்த கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையா செய்த அந்த மனிதனை பார்க்க போன பொழுது அவர் என்ன செய்தாராம், நல்ல தண்ணி அடிச்சுட்டு புல் போதையில படுத்திருந்தாராம். அவரை போய் கூப்பிட்டு, ஐயா உங்களை பத்தி நான் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறேனே, நீங்க இப்படிலாம் வல்லமையா ஊழியம் செய்தவர் ஆயிட்டே என்று சொல்லி நான் கேள்விப்படி, இப்ப தண்ணி அடிச்சிருக்கிறீங்களே, இப்ப இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி கேட்டாராம். அப்ப சொன்னாராம், ஆண்டவரே கிடையாதுயா, நான் ஏதோ தெரியாதனமா ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். ஆண்டவர்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் செய்யறதெல்லாம் சொல்றதெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை பலி கொடுத்துருவார், அவர் தப்பிச்சுக்குவார் அப்படின்னா. ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க என்று கேட்ட பொழுது அவர் மனைவி அவர் பிள்ளைகள் மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்து கொண்டிருந்த நாட்களிலே அங்கே சில பொல்லாதவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய மனைவியை கொண்டு போட்டு விட்டார்கள்.
அவர் மனைவி அதிகமான அன்பு வைத்திருந்தார். மனைவியை கொண்டு போட்டு விட்டார்கள், பிள்ளைகளை கொண்டு போட்டு விட்டார்கள். இப்பொழுது இவர் பைத்தியம் பிடித்து, ஐயோ மனைவி பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டார்கள், இந்த ஜனங்களுக்காகத்தானே நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது வந்தேன், இந்த ஜனங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே வந்தேன். ஆனால் இவர்கள் எனக்கு விரோதமான காரியங்களை செய்து விதமாக எனக்கு தீங்கு செய்து விட்டார்களே, ஆனால் இந்த ஆண்டவர் இதை கேட்கவில்லை, தடுக்கவில்லை, பார்க்கவில்லையே, அதனால என்னை ஆண்டவர் வேண்டாம், ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி நான் வந்து விட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னார். எங்கே உயர்த்தினார்? என் மனைவி பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்க, நான் எப்படி உயர முடியும்? எங்க உயர்த்தினார் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு அவர் சொன்னார். அப்பொழுது பார்க்க போனவர் சொன்னார், சகோதரனே, கர்த்தர் அவர்களை பரலோகத்தை எடுத்துக்கொண்டு விட்டார், நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இடையிலே விட்டுட்டு ஆண்டவர் சொல்வது இப்படி இடையில நிறுத்திட்டு போயிட்டீங்களே என்று சொன்ன பொழுது அவர் மிகுந்த வருத்தத்தோடு, இனிமே என்கிட்ட பேசாதீங்க, நான் இனி வரமாட்டேன், எனக்கு இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போனார். இப்படித்தான் அநேகர் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து, தாங்கள் தேவனில் விதமாக சொல்லி இருக்கிற காரியங்களை மறந்து தேவனுக்கு விரோதமான சத்துருக்களாய் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். அப்படி மாறி விடுகிறபடினாலே தேவன் அவர்களை குறித்தான திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறாமலேயே போய்விடுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோபு என்கிற ஒரு பக்தன் இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த யோபு பக்தன் அவர் தேசத்துல ஒரு பெரிய ராஜா, ஒரு தேசத்தை ஆளுகை செய்த ஒரு ராஜாவாகத்தான் இருந்தார். அவருக்கு கீழே ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவருக்கு ஏராளமான சொத்து சுகங்கள் இருந்தது. அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்படி இருந்த ஒரு மனிதன் தேவ பக்தி உள்ளவர் தான், ஆண்டவரை அதிகமாக உறுதியாய் பற்றி கொண்டவர் தான், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறவர். அவரை குறித்த வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் விதமாக பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது, பிறந்த நாள் கொண்டாடி விட்டு அவர்கள் வீடுகளுக்கு வரும் பொழுது விதமாக, ஒருவேளை என் பிள்ளைகள் விதமாக திராட்சை ரசம் குடித்து அதிக கழிப்பா இருக்கும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒருவேளை கர்த்தர் ருசித்திருப்பார்களோ என்று சொல்லி நினைத்து உடனே அவர்களுக்கு சுத்திகரிப்பு செய்து விதமாக பலவிதமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி காத்து கொள்ளுகிறவர். அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு பெரிய சோதனை உண்டானது. சாத்தான் வந்தார், கர்த்தரிடத்திலே போனான். ஆண்டவர் கேட்டார், எங்கே இருந்து வருகிறாய்? இன்னைக்கு பூமியும் உலாவி கொண்டு வருகிறேன், என் தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாய்? ஆமா, கவனம் வைத்தேன். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பு விலகிறவனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகி தேவனுக்கு பயப்படும் மனுஷன் அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவன் சொன்னா, சும்மாவா அவன் உண்மை சேவிக்கிறான், அவனை கொஞ்சம் தொட்டு பாரு, அவனுடைய பாதுகாப்பு கொஞ்சம் எடுத்து பாரு, அவன் தூசிப்பான் என்று சொன்னான். கர்த்தர் சொன்னார், அவனுடைய பாதுகாப்பை நான் எடுத்தாலும் அவனுக்கு பிரச்சனை வந்தாலும் ஒருபோதும் அவன் தூசிக்க மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் சவால் விட்டார். சாத்தானிடத்துல சவால் விட்டார், அனுமதி கொடுத்தார். சாத்தான் கடந்து போனான். கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்றபடினாலே வேகமா போனான். 10 பிள்ளைகளை கொண்டு போட்டு விட்டான். ஆடு மாடுகள் ஆசைகள் எல்லாம் அழிந்து போனது. சரீரத்துல வியாதிகள் உருவானது. ராஜா போல வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் நடு வீதியில பிச்சைக்காரனை போல ஓட்டை எடுத்து சொரிஞ்சு கொண்டு உரு தெரியாமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதன் எத்தனை காலங்கள் அந்த பாடுகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாரோ, ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை, உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை, தேவனை தூசிக்கவில்லை, தேவனுக்கு நன்றியுள்ளவராக இருந்தார். நன்மை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்னும் தாவீது சொல்லுகிறார், நான் விதமாக இனிய பிள்ளையிடத்துல நான் போவேன், நன்றி பிள்ளை என்னிடத்துல வராது, அதே போல என்னிடத்துல இருந்து போனது இனிமே திரும்ப என்னிடத்துல வராது. அதனால கர்த்தர் தானே கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொன்னார். அந்த மனிதனை குறித்து தேவன் திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம் என்றால், எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் யோபு நிற்பான். யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவனும்
தேவனுக்கு பயந்துமான ஒரு மனுஷன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். சாத்தான் ஆப்போசிட்டாக பேசின பொழுதும் கர்த்தர் கொடுத்த சாட்சி அந்த மனிதன் காத்து கொண்டார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிற்காலங்களிலே இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். எட்டிப்பாக திரும்பவும் 10 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார். அதற்கு பிற்பாடு நாம் 140 வருஷத்துக்கு அதிகமான வருஷங்கள் அவர் உயிரோடு இருந்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். விதமாக தேவனாய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார், எடுத்து உபயோகப்படுத்தினார். அவரை எப்படி பயன்படுத்தினார் என்றால், அவருடைய நண்பர்கள் கடந்து வந்தார்கள். அவர்களும் தேவ மனுஷர்கள் தான், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தான். அவர்களும் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர்கள். அவர்கள் கடந்து வந்து ஒரு கட்டத்துல யோபுக்கு விதமாக பட்சமாக பேசினவர்கள் கடைசியில் ஒரு கட்டத்துல யோபை குற்றப்படுத்த ஆரம்பித்தார்கள். நீர் ஒருவேளை தவறு எதுவும் செய்திருப்பீரோ என்று சொல்லி குற்றப்படுத்தினார்கள். ஆனாலும் அதை குறித்து அவர் மிகுந்த மனவேதனை அடைந்திருந்தாலும் கடைசியில கர்த்தர் சொல்லும் பொழுது யோபு எப்படி பயன்படுத்த என்றால், உன் சிநேகிதற்காக யோபு சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தார். யோபு வேண்டுதலை கேட்டு அந்த சிநேகிதருடைய தவறுகளை கர்த்தர் மன்னித்தார். அப்போ யோபை எந்த அளவு உயர்த்தினார் என்றால், முத்திரை மோதிரமாக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் கடந்து வந்திருக்கிற அப்படின்னாலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்வார். இவர்கள் எப்படி கல்லாதவர்களாயிற்று? இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? எங்கே இருந்து பிறந்தது? இவர்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிற கல்லாதவர்களாயிட்டே என்று சொல்லி அப்போஸ்தலர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பேதுரு படிக்காதவர் தான், ஆனால் அவர் எழுந்து பிரசங்கித்த பொழுது, பரிசுத்த ஆவியானவரை நிரப்பின பொழுது, பரிசுத்த ஆவியானவர் யோவேல் தீர்க்கதரிசியில இருந்தும் தீர்க்கதரிசன ஆகமத்தில் இருந்தும் வசனங்களை எடுத்து பேச வைத்தார். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என்னுடைய ஆவியினாலே. கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துவாரானால் அவரை முத்திரை மோதிரமாக எடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த கல்லாதவர், படிக்காதவர் என்று சொல்லி சொல்லப்பட்ட மனிதன் சபைக்கு தலைவராக மாறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது, பயந்தார்கள். விதமாக நீங்க கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள், சபை வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லலாம். நாம் விதமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன், முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால சொல்லுகிறார், திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பழங்குண்டு திடமுனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது விதமாக என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதற்கு தேவனுக்கு ஒரு மனுஷனோடு ஆண்டவர் கூடவே இருப்பாரானால் மேன்மையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. இந்த முத்திரை மோதிரத்தை குறித்து நாம் விதமாக வேதத்திலே வாசிக்கும் பொழுது, எஸ்தரின் புஸ்தகத்திலே விதமாக 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், 12வது வசனம், 15வது வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, விதமாக ஆகாகியனாகிய ஆமான் யூத ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களை சொல்லி ராஜாவினிடத்திலே முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டு யூத ஜனங்களுக்கு விரோதமாக சட்டங்களை எழுப்பி அவன் தன்னுடைய இஷ்டப்படி எழுதி ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால் முத்திரை பதித்தபடினாலே அந்த முத்திரை மோதிரம், அந்த முத்திரையானது
ராஜாவுடைய 127 நாடுகளுக்கும் அதிகாரப்பூர்வமாக கடந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அதிகாரப்பூர்வமாக கடந்து போன பொழுது யூதர்களை அழிக்க வேண்டும், யூதர்களை ஒழிக்க வேண்டும், யூதர்களை முற்றிலும் 127 நாடுல இருந்து யூதர்களை முற்றிலும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி விதமாக அவர் திட்டம் தீட்டினார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை மாற்றினார். விதமாக எஸ்தர் எங்க உள்ளே கொண்டு வந்தார். மொர்தெகாய் கடந்து வந்தார். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள், கர்த்தரை நோக்கி கதறினார்கள். நான் விதமாக வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல விதமாக வாசிக்கும் பொழுது மொர்தெகாய் அங்கே எஸ்தரும் மொர்தெகாயும் ராஜாவினுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். ராஜா என்ன செய்யறார் என்றால், ஆகாகியனாகிய ஆமான் செய்த சதி காரியங்களை அறிந்த பொழுது அவனை தூக்கு போயிட்டு அவனுடைய வீட்டை மொர்தெகாய் எஸ்தருக்கு கொடுக்கிறார். எஸ்தர் மொர்தெகாய் கொடுக்கிறார். மொர்தெகாய்க்கு இன்ன உறவினன் என்று சொன்ன பொழுது அவர் சந்தோஷமாக ராஜா ஏற்றுக்கொண்டார். பிற்பாடு தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமா எழும்பின தீமையை மாற்றும்படியாக அதே ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால் இவர்கள் எழுதி அனுப்பி 127 நாடுகளிலும் இருந்த சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். யூதர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மொர்தெகாய் அங்கே வந்த பொழுது விதமாக மிகுந்த சூசான் அரண்மனை மிகவும் களிப்பாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் முத்திரை போட்டால் அதனுடைய அதிகாரம் மிகவும் பயங்கரமாக 127 நாடுகள், இந்தியா முதற்கொண்டு 127 எத்தியோப்பிய தேசம் முதல் இந்திய தேசம் வரைக்கும், இந்தியா வரைக்கும் 127 நாடுகளை ஆளுகை செய்த அந்த மன்னன் விதமாக அவனுடைய முத்திரை போட்ட அந்த மோதிரம் அவ்வளோ ஒரு வல்லமை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே தேவனாகி கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். செயல்தியலுக்கு மகனாகிய செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய கரத்துல முத்திரை மோதிரங்களாக இருக்கிறார்கள். அவர்களை எடுத்து ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவார். அந்த அவர்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த அதிகாரம் மிகவும் உன்னதமாக பிரபல்யமாக இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார். இது எப்படி நடக்கும்? அதிகாரம் எல்லாம் சத்துருடத்திலே காணப்படுகிறது. இவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்களே, முழு மெஜாரிட்டியில இருக்கிறார்களே, எப்படி நடக்கும் என்று சொல்லி நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக ரஷ்ய தேசம் கம்யூனிஸ்டால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது கம்யூனிச ஆட்சி அதிகமாக ஆளுகை செய்திருந்தபடினாலே கிறிஸ்தவர்கள் இடமில்லை, கிறிஸ்தவர்கள் அடித்து நொறுக்கினார்கள், கிறிஸ்தவத்தையே இல்லாமல் ஆக்கி கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு பெண்ணானவர் விதமாக 25 வருஷமாக ஜெபித்தாராம். அவர் ஜெபித்து அதிகமான ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்ணினார்? ஆண்டவரே, இந்த தேசத்திலே எனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும், அவன் பிறந்து இந்த தேசத்தை அவன் விதமாக ஜனாதிபதியாக அவன் ஆட்சிக்கு வர வேண்டும், இந்த தேசத்துல எங்கும் தேவாலயங்கள் கட்ட வேண்டும், எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யப்படும் என்று சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தாராம். இது நடந்த சம்பவம். விதமாக அப்படியே கம்யூனிசம் ஒழிக்கப்படும் பொழுது ஒரு ஜனாதிபதி வந்தார். வந்து அவர் விதமாக இந்நாட்களிலே கம்யூனிசம் ஆளுகை இல்லாது கிறிஸ்தவர்கள் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். ரஷ்யாவிலே அந்த அம்மா ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்நாட்கள் ரஷ்யா கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரஷ்ய அதிபர்கள் மெய்யான கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு காரியமானாலும்
விதமாக ஜெபித்து விட்டு அப்புறம் கர்த்தரிடத்துல கேட்டு விட்டு தான் செய்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதா. அவருடைய நாட்டை உயர்த்துவதற்காக பலவிதமான வேலைகளை செய்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார். அவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் அந்த அம்மாவை தெரிந்து கொண்டு விதமாக அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய மாற்றத்தை உருவாக்கினார். அப்படியே நம்முடைய தேசத்திலும் பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை நம்மத்திலே வெளிப்படும். நாம் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தானியேல் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு உகந்த மனிதனாக இருந்தார். தேசத்திலே பெரிய அதிபதி தான், ராஜ்யத்திலே பெரிய அதிபதியாக அவர் பதவி வகித்திருந்தாலும் அவர் கர்த்தரை ஆராதிப்பதை முக்கியத்துவம் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய அங்கே இருந்த சில மனிதர்களுக்கு தானியேலை பிடிக்கவில்லை. சரியாக அந்நிய தேசத்திலிருந்து வந்து இங்கே ஆளுகை செய்யலாமா, இங்கே இப்படி செய்யலாமா, எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் போட்டார்கள். அவர்கள் பலவிதமான காரியங்களை செய்தார்கள். தானியேலை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டுமானால் ராஜா அவருடைய முத்திரை மோதிரத்தால் கையெழுத்து போட வேண்டும். கையெழுத்து போட்டு ராஜாவோட முத்திரை மோதிரம் வைக்க வேண்டும். சட்டம் ஏற்றப்பட வேண்டும். அப்படி ஒரு சட்டம் ஏற்றப்படும் பொழுது தானியேல் சட்டத்தை மீற வேண்டும். அந்த மீறும் பொழுது தானியேலை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தானியேல் மீறுகிற ஒரு சட்டம் என்ன என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். தானியேல் தன் தேவனை அன்றி வேற எந்த தேவனையும் ஆராதிக்க மாட்டான் என்று சொல்லி அறிந்தபடினாலே 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாது, வணங்கக்கூடாது என்று சொல்லி சட்டத்தை போட்டு ராஜாவிடத்துல ஒப்புதல் பெற்றுக்கொண்டு ராஜ முத்திரையை போட்டு விதமாக அமுல்படுத்தினார்கள். ஆனால் தானியேல் அதை குறித்து கவலைப்படவில்லை. தானியேல் அதை குறித்து கவலைப்படவில்லை. தன்னிடத்தில் இருக்கிற, தன்னை உருவாக்கின, தன்னை பலப்படுத்துகிற தேவன் மிகவும் உயர்ந்தவர். இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் அவர் ஆளுகை செய்கிறவர் என்பதனால் அவர் எதை குறித்தும் கவலைப்படாமல் எப்பொழுதும் போல ஜெபித்து கொண்டிருந்தார். அவரை பிடித்தார்கள். அவ்விதமாக ராஜாவை வணங்காமல் இவன் தேவனை வணங்கினான் என்று சொல்லி குற்றம் சாட்டினார்கள். கொண்டு சிங்க கபிலை போட்டார்கள். சிங்கம் ஒன்றுமே செய்யவில்லை. தூதன் வந்தார், சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களுக்கு ஒரே கவலை, நல்ல இறை கிடைச்சிருக்குது, சாப்பிட முடியல, வாயை கட்டி போட்டார் தூதன். ஏதோ மறுநாள் ராஜா கடந்து வந்து அவரை சிங்கக்கவிலிருந்து வெளியே எடுத்து விட்டு அவர் மேல் குற்றம் சாட்டினவர்கள் குடும்பத்தோடு உள்ள தூக்கி போட்ட பொழுது சிங்கங்களுடைய வாயை திறந்திருந்தது. அது எல்லாரையும் கொண்டு போட்டு தின்று எலும்பு முறித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல தானியேலை உயர்த்தினார். தானியேல் இந்த தேசத்திலே ஒரு பெரிய பதவியில வைத்தது மாத்திரமல்ல, அவரை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். தானியேலை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். தானியேலுக்கு மேன்மையாக இருந்தது. தானியேல் அங்கே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார். அதை உடைத்து எறியும்படியாக சாத்தான் திட்டம் போனினான். ஆனால் கர்த்தர் அங்கே தானியேலுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அவரை பாதுகாத்து வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எப்படி பாதுகாக்கிறது? பலத்தினாலும் அல்ல. எந்த மனிதனும் போய் சட்டம் போட்ட பிற்பாடு அதை யாரும் மீறவில்லை. ஆனால் கர்த்தருடைய தூதன் கடந்து வந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அவர் சொல்கிறார், நான் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், ராஜாவுக்கு முன்பாக குற்றமற்று இருந்தேன், கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சரியானதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக இருக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகளே குற்றமற்று இருக்க வேண்டும். நாம் உண்மையுள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் நான் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எப்பேற்பட்ட ஆபத்துகள் கடந்து வந்தாலும் நம்மை விடுவித்து பாதுகாப்பார், நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பதற்கு ஆசை கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக கர்த்தர் மாற்ற போகிறார். இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். கர்த்தராகிய தெய்வத்தாலே ஆகும். அவரால் கூட்டாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் விதமாக பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது விதமாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுறாங்க, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சன்னதியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். வலதுபுறத்தை இடது இடம் கொண்டு பெருகுவாய், உன்னுடைய ஆசீர்வாதம் அமிதமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற. வாசிங்க, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சியடைவதில்லை, உன்னுடைய விதையிருப்பின் நிந்தையனே நினையா. உனக்கு நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் பல விதத்திலும் உன்னை வெட்கப்படுத்த முடியாத நீ நாணி கோணி இல்லாம அப்படியே தலையை தூக்கி நடக்க விடாது, கம்பீரமா நடக்க விடாத அப்படி பல காரியங்கள் வரும். பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் கூட இருக்கிறதுனாலே நாம்னா வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி சொல்லுகிறார். 45ஆம் அதிகாரம் 1-6 வாசிங்க. 45 ஏசாயா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி பாபிலோன் தேசத்துல ஆளுகை செய்து கொண்டிருந்த கோரேஸ் ராஜாவை குறித்து அவன் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லி வைத்திருந்தார். அதுமாக எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலே தேசம் 70 வருஷம் சிறையாக்கப்படும் என்று சொல்லி சொன்ன வார்த்தையை நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் காலங்களிலே, நெகேமியா, எஸ்தர் இந்த காலங்களிலே தான் இந்த கோரேஸ் ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்தான். என்ன பிறப்பித்தான்? தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்குரியவர்கள் யூதர்கள் எங்கே இருக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் நீங்க போய் உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்தான் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு இது நெகேமியாவின் புஸ்தகத்திலும் எஸ்ரா புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம். கட்டளை பெற்றுக்கொண்டு தான் அவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த நாட்களிலே தேவாலயத்தை கட்டுவதற்காக வந்த செயல்தியல் குமரனாக செருபாபேலைத்தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால், அவன் கர்த்தருக்கு பிரியமானவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் அவனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்து மேன்மையாக உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கோரேசை குறித்து அவன் பிறப்பதற்கு முன்பாக கர்த்தர் அவனுக்கு பேரு வைத்து அவனை குறித்து அவர் சொல்கிறார், அழுதமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஜாதி, அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், கோரேசு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து
அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு முன்பாக எந்த கொள்ளை பொருளும் என்ன செய்யாது, பூட்டப்படாது இருக்கும். இருப்பு தாழ்பால்களை உடைத்து வெண்கல கதவுகளை நொறுக்கி என்ன செய்வேன், உனக்கு பொக்கிஷங்களை, மறைவா இருக்கிற பொக்கிஷங்களை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கீழே உள்ள வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒளிப்பிடத்தில் அதே சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். யாக்கோபு நிமித்தம், இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் செய்ய போற நன்மை நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு மேன்மையாக வைத்தார். அவனுக்கு என்ன செய்ய, அவனுக்கு முன்பாக எந்த ராஜ்யங்களுடைய பொக்கிஷங்களும் மறைவா இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். 127 நாடுகளையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த நேபுகாத் நேச்சாருடைய ஆளுகையும் அவனிடத்திலே கொடுத்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்வாரானால் அவனை மிகவும் மேன்பிடித்து உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு முன்பாக எந்த விதமான தடைகளையும் இல்லாதபடி கர்த்தர் காத்துக் கொள்கிறதை பாரு. உன் கரங்களை பிடித்து உனக்கு சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதி, உன்னை பலப்படுத்து, உன்னை சகாயம் பண்ண உனவோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதா. 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். 44ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்போது என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற வாசிங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனை பயப்படாதே, தாகமுள்ள தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பரம்பரையாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் விதமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பரம்பரையாக நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. நாம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளையும் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் போதித்து அது நாம் கர்த்தருடைய கர்த்தருக்கு பயந்து நடக்கிற காரியங்களையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற காரியங்களையும் அவர்களுக்கு போதித்து நாமும் நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறால், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள், ஆனாலும் தேவனாய் கர்த்தர் நம்மை விலைக்கு காத்து கொண்டு ஏற்ற வேலை வரும் பொழுது நம்மை மிகவும் மேன்மையாக உயர்த்தி முத்திரை மோதிரமாக பயன்படுத்த போகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டது எப்படி, நம்ம மிகவும் முக்கியமான காரியத்திலே. அது முத்திரை சின்னதா இருக்கலாம் பார்க்கிறதுக்கு, ஆனால் அதனுடைய அதிகாரம் மிகவும் மேன்மையானது. அதிகாரமுடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், மேன்மையான காரியங்களை நம்ம கொடுக்க போகிறார். நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு
சமாதானமாகும்படி செய்வார். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். யோபு அவருடைய வழி எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது? அவர் சொன்னார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனால் என் வழிகளை என்ன செய்வேன்? அவருக்கு முன்பாக நான் என்னை சரிப்படுத்தி ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் கண்களை பலவிதமான காரியங்களுக்காக நான் நோக்க மாட்டேன், என் கண்ணிமைகளை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கொடுக்கப்பட்ட நாட்கள்ல நாம் கர்த்தருக்காக காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை அருமையாக எடுத்து உயர்த்துவார். உன்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி செருபாபேலுக்கு சொல்லுகிற கர்த்தர் நமக்கும் சொல்கிறார். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நமக்கு ரத்தம் சிந்தி மரித்த இறைவன், நமக்காக பரிசுத்த ஆவியை கொடுத்தவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். நமக்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதற்கு கொடுத்திருக்கிற இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எடுத்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன், திகையாதே, கலங்காதே, நான் உன்னை விட்டு உலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசம் இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. நம்ம எடுத்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதனால் நாம் தேவ சன்னிதானத்துல காத்திருந்து ஆண்டவர் பிரியமா ஜீவித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை எடுத்து உயர்த்தப்படுவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு பிரியமா ஜீவிப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாரா. மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தை மனது ஜெபிக்கலாம். அவர் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 தாவே, சோத்திரம் 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 சோத்திரம்